ஆன்மீக பெரியவர்களே, தலைமார்களே, சன்மார்க்கர்களுக்கு, தேவர்களே, சன்மார்க்க ஆர்வலர்கள் அனைவருக்கும், வட்டார பகுதி வாழ் பக்தகோடி மக்கள் பெருமக்கள் அனைவருக்கும் நமது இந்த அருட்பெரும் ஜோதி வள்ளலார் ஆலயத்தில் இங்கு இப்பொழுது காலையில் அகவல் பாராயணமும் அட்டமும் வேள்வியாக ஏற்றப்பட்டு கொடி ஏற்றப்பட்டு பின்பு அபிஷேக ஆராதனைகள்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று வந்திருக்கின்றது. நமது மதுரை மாவட்ட சன்மார்க்க சங்க தலைவர் அருப்பா அறிவேந்தரையா அவர்கள் தலைமையில் அகவல் பாராயணம் நடைபெற்று சொற்பொழிவும் ஆட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது இந்த அருட்பெரும் ஜோதி ஆலயத்தின் சார்பாக விழா கமிட்டியின் சார்பாக நன்மை வந்தனை தெரிவித்துக் கொள்வதுடன் இங்கு நமது ஆலயத்தில் வந்து வீட்டிற்கும் தமிழ்நாடு மாநில செயலாளர் பிஜேபியினுடைய மகளிர் அணி செயலாளர் ஏஆர் மகாலட்சுமி அம்மையார் அவர்கள் இப்பொழுது நமது அருட்பாவில் இருந்து சொற்பொழி ஆற்றும்படி பணிக்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்று இந்த சிறப்பான நாளில் இது கூடியுள்ள பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் இன்று இந்த அருட்ஜோதி ராமலிங்க வள்ளலாரின் 193வது அவதார நாள் விழாவை முன்னிட்டு அருள்மிகு நாகமூர்த்தி ஜோதிலிங்க ஐயா அவர்களின் 6ஆம் ஆண்டு அபிஷேக ஆராதனை விழா, இந்த இரண்டிற்கும் சேர்த்து இன்று சிறப்பாக இங்கே விழா நடந்து கொண்டிருக்கிறது. இதனை நிறுவனர் சன்மார்க்க கலாநிதி என் ஜோதி சுப்பிரமணியம் ஐயா அவர்களின் சேவை ஒவ்வொருவருக்கும் நாம் அறிவோம். அடிக்கடி சங்கரானந்தம் ஐயா சொல்லுவாரு, அவர் போல வள்ளலாரின் சேவையை செய்தவர்களை நான் கண்டதில்லை, அந்த அளவுக்கு சிறப்பான சேவையை செய்து அவருக்காக ஒரு ஆலயம் நிறுவ வேண்டும் என்று எண்ணி இப்படி அழகான ஒரு ஆலயத்தையும் மக்கள் வந்து சென்று அவரை போற்றுவதற்கும் அவருடைய சிந்தனை வளர்ப்பதற்குமாக ஒரு சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் ஒரு அமைத்து கொடுத்து இப்படி அமர்வதற்கு ஒரு இடத்தையும் கொடுத்து ஒரு மண்டபத்தையும் அழகாக கட்டி வள்ளலாரின் கருத்துக்களை மக்களிடையே பரவ செய்ய வேண்டும் என்று எந்த அளவு அவர் விரும்பி இருந்தாரானால், எந்த அளவு இதில் ஒரு கொள்கை பிடிப்போடு இருந்திருந்தால் இப்படி எல்லா அமைப்பையும் செய்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள். ஒருத்தருக்கு 10 ரூபாய் 50 ரூபாய் கொடுக்க யோசிக்கிற காலத்துல ஒரு பொதுமக்கள் நலனுக்காக, மக்களின் சேவைக்காக ஒரு மிகப்பெரிய மகான் வள்ளலாரின் சிந்தனைகள் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற பெரிய அற்புதமான காரியத்திற்காக மிகப்பெரிய மகான் அவர்கள் ஐயா அவர்கள் நாகமூர்த்தி ஜோதிலிங்க ஐயா அவர்கள் என் ஜோதி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இந்த ஏற்பாட்டினை செய்திருப்பது குறித்து முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நான் செலுத்திக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று காலையிலிருந்து விழாக்களும் பூஜைகளும் மிக சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. அதிலும் நம்முடைய மதுரை மாவட்ட தலைவர் அருட்பா ஹரிகோவிந்தன் ஐயா அவர்கள் அவர் பேசின பிறகு யார் பேசினாலும் எடுபடாது. ஏன்னா அந்த அளவுக்கு கருத்துக்கள் மிகவும் ஆழமான கருத்துக்களையும் அழகான நல்ல வலிமையான குரலாலும் அவர் எடுத்து சொல்கிற விதம், அந்த உண்மையிலே அந்த பக்தியோடு உணர்வோடு வள்ளலார் அவர்களின் பேச்சுக்களுக்கு என்ன ஒரு சக்தி இருக்குமோ அந்த சக்தி உணர்வோடு அவர் பேசும்போது அதை உணர்ந்தவர், அதை அறிந்தவர் என்ற முறையில் நல்ல அவர் பேசும்போது நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காதுகளுக்கு விருந்து என்பதை விட அந்த கருத்துக்கள் நேரம் மனதில் போய் நிற்கிற அளவுக்கு இருக்கும். அதனால அவருடைய சொற்பொழிவுக்கு பின்னர் நான் பேசுவது சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நான் பெருமையாகவே நினைக்கிறேன். இந்த சபையில் பேசுவது பெருமையாகவே நினைக்கிறேன். இந்த வாய்ப்பிற்கு நான் ஐயா சங்கரானந்தம் ஐயா, அந்த அன்னதான உபயதாரர் முருகன் ஐயா, இந்த விழாவிற்கு வந்த அனைவரும் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு, வள்ளலார் அப்படின்னாலே, ராமலிங்க அடிகளார் அப்படின்னாலே அவருக்கு 2 குரூப் என்னடா குரூப் பேசுறாங்க அரசியல் மாதிரி நினைக்க வேண்டாம். அவர் சொல்ற 2 குரூப் என்னன்னா, என்னோட சேர்ந்தவங்க அகத்தார், மத்தவங்க புறத்தார் அப்படின்னு 2 குரூப் சொல்றாரு. அந்த குரூப் தான் சொல்றேன். எந்த விதத்துல சொல்றாருன்னா, உயிர் பணி கூடாது, உயிர் பணி
சமூகத்தை சேர்ந்தவர்களாக அகத்தாராக இருக்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய முதலில் நாம் செய்ய வேண்டிய கொள்கையாக இருக்கிறது. அதனால நம்ம எத்தனை பேரிடம் இதை போய் கொண்டு சேர்க்க முடியுமோ அத்தனை பேரிடம் சொல்லி அது எப்பாற்பட்டாவது இதனால இருக்கும் கருத்துக்கள், அதாவது தவறு, இது ஏன் தவறு, செஞ்சா ஏன் நீ முன்னேற மாட்டாய், ஐயா சொன்னாங்க இல்லையா, அப்படி செய்யறவங்களுக்கு ஏன் நான் என்னதான் செஞ்ச வாழ்க்கையில எனக்கு மட்டும் சாமி ஏன் இப்படி துன்பத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு வரும். அது காரணம் தெரியாது. இப்ப இந்த நம்ம சைவ சமயத்தை சேர்ந்தவங்க வள்ளலார் நெறியில் இருக்கிறவங்க அதை சொல்லும் போது கண்டிப்பா அவங்க ஏத்துக்குவாங்க. ஓ, இது ஒரு விஷயமா இருக்கலாம், அது நம்ம மாற்றிக்க வேண்டும், மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, நம்ம சைவத்துல தான் இருந்தால்தான் நம்மளுடைய அருள் கிடைக்கும், நமக்கு சுவாமி அருள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா மாறுவாங்க. அது ஏன் இவங்களுக்கு சொல்லியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம மனசோர்வு அடைய தேவையில்லை. நம்ம முயற்சி எடுத்தா அதே ஒரு பெரிய நமக்கு கிடைக்கிற புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா அவர்கள்லாம் எங்க வீட்டுல மாதம் ஒரு முறை, ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுல அருட்பா பாடி, அகவல் பாடி, இதற்கு ஒரு சொற்பொழிவு, அன்னதானம் எல்லாம் நடைபெறுகிறது. மாலை 6 மணிக்கு நீங்க அனைவரும் இங்க இருக்கிற எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப ஐயா பேசும்போதெல்லாம் சொல்லுவாரு, எவ்வளவு பெரிய விஷயம் வள்ளலாரோட தத்துவங்கள், கருத்துக்கள் இதை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும். இதற்காக நான் வடலூரில் வள்ளலார் இயக்கத்தோட மக்கள் நம்ம வேலூர், மதுரை சார்ந்தவங்க இருக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு இடம் வேணும். ஜோதி தரிசனம் காண்பதற்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். ஆனா மதுரை சார்ந்த மக்கள் வரும்போது இங்கே தங்குவதற்கெல்லாம் இடம் இல்லாமல் இருக்கிறது. அந்த தேவையை நாம் பூர்த்தி செய்தாலே அது ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு ஐயா நல்லா சொல்லியிருக்கிறாரு. அதனால நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஐயாவோடு சேர்ந்து அந்த திட்டத்தை வள்ளலாருக்கு எல்லா வழியையும் காட்டுவார் அப்படின்னு ஐயா நம்புவது போலே நாம் எல்லோரும் நம்புகிறோம். அந்த வழியை நாம், அந்த சின்ன சேவையை நாம் செய்து கொடுக்க வேண்டும், நாம் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் ஒரு விண்ணப்பமாக வைக்கிறேன். இது தவிர நாம் இந்த கொள்கையை இருந்தாலும் ஐயா சொல்றது மாதிரி கோவிலுக்குலாம் அதே நம்பிக்கை வச்சு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம வாழ்வியலும் அந்த கொள்கையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறத ஐயா சொல்றது மாதிரி நாமும் அதை வலியுறுத்தி அதன்படி செல்வோம் என்ற கருத்தை சொல்லி, நீங்க எல்லாமே விஷயங்கள் தெரிந்த மனிதர்கள் இருக்கிறீர்கள். நம்ம வள்ளலாரின் சீடர்கள் இருப்பதால் நான் வள்ளலாரின் கொள்கையை பற்றி நிறைய சொல்வதும் ஒரு இதுவா சிறப்பாக இருக்காது. எல்லா மனிதர்கள் இருக்கிறீர்கள். எனவே இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னை அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.